அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில ஏமாற்றங்களும் சில உதாசீனங்களும் தான் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை எந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறாங்கிறத உணர்த்தும். ஒரு மனிதனை நம்ம மதிக்கிறதுக்கு அவனிடம் பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்மிடம் குணம் இருந்தாலே போதும் அந்த மனிதனை நம்ம மதிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு குணத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அபூதர் கிஃபாரி என்ற நபி தோழருக்கும் அவருடைய வேலையாளுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. நபி தோழர் அபூதர் தன்னுடைய வேலையாளை பார்த்து அவள் அம்மாவை சொல்லி திட்டுறாரு. ஒரு கருப்பின தாய் பெற்ற மவன் தானே நீ என்ற ஒருமை வார்த்தையில் அந்த மனுஷனை பேசிடுறாரு. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வரக்கூடிய நேரத்தில், என்னப்பா நீ இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாலும் அறியாம காலத்தினுடைய பழக்கத்திலே நீ இருக்கிறிய, இவர்கள் உன்னுடைய சகோதரர்கள், இரத்தமும் உணர்ச்சிகளும் கொண்ட உன்னுடைய சகோதரர்கள், அவர்கள் உங்களுடைய கையில் இறைவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறான். நீங்கள் எதை சாப்பிடுவீர்களோ எதை உடுத்துவீர்களோ அதுபோன்று நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் உண்ண கொடுங்க, உடுத்த கொடுங்க. அவர்கள்ட்ட ரொம்ப சிரமமான வேலைகளை நீங்கள் ஏவாதீங்க. அப்படி சிரமமான நீங்கள் வேலைகளை ஏவினாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனுஷனை மனுஷனை மதிக்கணும்.